வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும் என்ற பொன்னான வரிகளுடன் இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. கடகராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு வரப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மீனத்தில் இருந்து ராகுவும் கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3வது ராசியான கன்னியில் இருந்து உங்கள் ராசிக்கு 2வது ராசியான சிம்ம ராசிக்கு இந்த கேதுவானவர் பயிற்சி அடைகிறார். இந்த ராகு கேதுவுடைய பெயர்ச்சி கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 550 நாட்களுக்கு குறைவில்லாமல் இந்த கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் பயணிப்பாங்க. சரி, இந்த ராகு கேது மட்டும் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திடுவாங்களா அப்படின்னா இந்த ராகு கேதுவை மட்டும் பேஸ் பண்ணி பலன் சொல்கிறது அப்படின்றது கொஞ்சம் பொருத்தமாக இருக்காது. ஏன்னா இந்த ராகுவோட ஆல்ரெடி கும்பத்தில் உங்களுக்கு சனியும் இருக்கிறாரு. என்ன சார், சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்களே அப்படின்னா நல்லா பாருங்கள். வாக்கிய பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் 6/3/2026 அன்றைக்கு தான் வந்து சனி பயிற்சி அப்படின்றது இருக்குது. எல்லா கோயில்கள்லையும் அன்னைக்கு தான் வந்து சனி பயிற்சி பூஜை அப்படின்றது நடக்கும். ஸோ அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இன்னும் ஓராண்டு காலம் சனி கும்பத்தில் தான் இருப்பார். இந்த ராகுவும் அதனோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. பொதுவாகவே இந்த சனி ராகு கேது இது எல்லாமே வந்து நமக்கு நல்ல பலன்களை கொடுத்துருமா அப்படின்னா சனி ராகு கேது எல்லாமே பேசிக்காகவே கேரக்டர் வைஸாக ஒரு பாவகிரகங்கள், ஒரு தீய கிரகங்கள். அப்போது இதோடைய கோச்சாரங்கள் மட்டும் எப்படி ஒரு நன்மையான பலன்களை தந்துடும். இதில் உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் குரு பயிற்சியும் வர்றாரு. எப்போ வர்றாருன்னா வருகின்ற 11/5/2025 அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவும் பயிற்சி அடைகிறார். இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு 11வது ராசியிலேருந்து 12வது ராசியான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி அடைஞ்ச குருவானவர் தன்னுடைய 9ஆம் பார்வையால் இந்த கும்பராசியை பார்ப்பார். அந்த ராகு இருக்கக்கூடிய இடத்தையும் சனி இருக்கக்கூடியதையும் பார்க்குறாரு. அப்போது அந்த பாவ கிரகங்களுடைய தன்மை கொஞ்சம் கட்டுப்படும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். சரி, இந்த மாதிரியான கிரக பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இயற்கையாகவே இரக்க மனம் கொண்டவர்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் உடையவர்கள் அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்களை தான் சொல்லலாம். ஆனால் இந்த எண்ணமே இவங்களுக்கு இப்போது பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியை தான் சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அதுக்காக நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க, சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் கேது அப்படின்றப்போ நீங்கள் கொடுக்குற வாக்கு அப்படின்றது உங்கள் வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கும். என்னதான் உதவி செய்யலான்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் ஆனால் உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது ஒரு பற்றாக்குறையில் தான் இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியில் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்னா கூட நீங்கள் கடன் வாங்கி தான் உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அந்த கடனுக்கும் நீங்கள் தான் வட்டியை கட்டுற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இதனாலேயே கொஞ்சம் பேச்சில் நிதானம், பொறுமை அப்படின்றத கடைப்பிடிங்க. யாருக்கும் வந்து தான் கையில் இருந்தால் கொடுங்க, கடன் வாங்கி ஹெல்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் போடுறேன் அப்படின்ற விஷயம் வேண்டாம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ராகுவை மட்டும் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ராகுவோட சேர்ந்து சனியும் சேர்ந்து இருக்கிறாரு வரும். அப்போ மேசத்தையும் விருட்சகத்தையும் தன்னுடைய 3ஆம் பார்வையாலையும் 10ஆம் பார்வையாலும் பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு அது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடமாகவும் 5ஆம் இடமாகவும் வரும். அப்போது தொழில் சார்ந்த ஒரு நெருக்கடி அப்படின்றது உங்களுக்குள்ளே ஏற்படலாம். உங்களால் முடியாது அப்படின்ற ஒரு வேலையை உங்கள் மேலே திணிக்கலாம். தொழில் ரீதியான பிரச்சனைகள், சிக்கல் அப்படின்றது இருக்கலாம். ஸோ தொழிலில் விபத்துக்கள், இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தையும் இந்த ராகுவோட சேர்ந்த சனி பார்வை செய்கிறது அப்படின்றனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள், இது மாதிரியான விஷயங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது உண்டு. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படுறது, ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இதில் இழப்புகள் ஏற்படுறது, இது மாதிரியான விஷயங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு.
ஏன்னா ராகு அப்படின்றது இந்த நூதன திருடர்கள் அப்படின்னா அந்த ராகுவோடைய ஆதிக்கம் உடையது. அப்போது உங்கள் ராசிக்கு இந்த ராகு வந்து 8ஆம் இடத்துல பயணிக்கிறனால, அதுவும் சனியோடு சேர்ந்து பயணிக்கிறனால உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இழப்புகள் ஏற்படுறது. இது எல்லாமே வந்து இந்த சனி ராகு சேர்க்கையினால் ஏற்படுற ஒரு பிரச்சனை. இது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கின்றனால ஏதோ ஒரு வித இழப்புகளை குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு எச்சரிக்கை, ஒரு நிதானத்தோடு செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவெடுக்கையில் கொஞ்சம் அவசரம் காட்டாதீங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க நிதானமாக செயல்படுறவங்க தான். ஏன்னா உங்கள் ராசியிலே பூச நட்சத்திரம் இருக்கின்றனால இந்த பூச நட்சத்திரம் ஒரு நிதானத்தோடு செயல்படக்கூடியவங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏற்கனவே ஸ்லோவாக தான் இருப்பீங்க, நிதானமாக தான் செயல்படுவீங்க. ஆனால் இன்னமும் கொஞ்சம் நிதானம் அப்படின்றது கொஞ்சம் காட்டுங்க. மனைவி, பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து பயணிக்கிறது அப்படின்றப்ப குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அப்படின்னு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதற்காகவே ஃபேமிலியில் நீங்கள் வெளியில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வீட்டில் பேசாதீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட வெளியில் கசப்பான அனுபவங்களை வீட்டில் இருக்கவங்கள்ட்ட திணிக்காதீங்க. ஸோ அதனாலையும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குது. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது குடும்பம் அப்படின்னு வரப்போ மனைவி பிள்ளைகளோட ஒன்று கருத்து வேறுபாடு, இல்லைன்னா மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இதோடைய தன்மை அப்படின்றது கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்காரங்க அப்படின்னாலே கூட்டு தொழில் அப்படின்றது இயற்கையாகவே ஆகாது. ஆனால் இந்த காலகட்டம் அப்படின்றது ஒருவேளை நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கூட்டாளியினால் பிரச்சனை ஏற்பட்டு கூட்டு தொழில் பிரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குங்க. அறிமுகம் இல்லாத புதிய நபர்கள் உங்களோட நண்பர்களாக நெருங்கி பழகுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளிடுங்க, கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையோடு இருங்க. ஸோ அவங்களாலேயும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும் ஒரே ஆள் சனியாக வந்து இப்போ அந்த சனி ராகுவோடு சேர்றதுனால ஸோ நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறலாம். யாரை நம்புறதுனே தெரியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். சரி, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க கொஞ்சம் வாடிக்கையாளர்கள்ட்டையும் பேச்சை குறைச்சிக்கங்க, அளவோடு பேசுங்க. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம்ன்றது வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய அதிபதியான சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்றனால கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க. ஸோ அவங்களாலையும் நீங்கள் நார்மலாக பேசலையே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இந்த சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெறும் சனி பார்த்தா பரவாயில்ல, அது ராகுவோடைய சேர்ந்து பார்க்குறனால தொழிலில் நெருக்கடி, இல்லை தொழில் போட்டி, உங்களால் முடியாதுன்ற வேலை உங்கள் மேலே திணிக்கப்படுறது. ஸோ இதெல்லாம் நினைக்கலாம். இல்லை தொழிலில் ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாருனால தாராளமாக சொத்துக்கள் வாங்கலாம். ஆனால் பூர்வீகத்தில் வாங்காதீங்க. பூர்வீகத்தை விட்டு விலகின இடங்களில், ஒரு அறிமுகம் இல்லாத புதிய இடங்களில் சொத்துக்கள் வாங்கலாம். ஒரு நல்ல சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நல்லாவே இருக்குது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி ராகு அப்படின்றது ஏதோ ஒரு இழப்புகளையும் விரயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அது ஒரு சுப விரயமாக 12ஆம் இடத்து குரு ஒரு சுப விரயமாக ஆக்கி தருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னா நீங்கள் ஒரு சொத்துக்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பூர்வீகத்தில் இடம் வாங்க வேண்டாம். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை ஏற்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் அப்படின்னு வரப்போ புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க, பழைய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வேணால் பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறது பார்த்துக்கலாம். சனி பயிற்சிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு திருப்திகரமான வண்டி வாகனம் அமையாது. மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி இந்த கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யாதா அப்படின்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் வேணால் உங்களுக்கு நன்மை அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சனி பயிற்சி வரைக்கும், அதாவது அடுத்த வருடமான மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் வேணால் கொஞ்சம் இந்த ராகுவானவர் கொஞ்சம் நன்மையை செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வண்டி வாகனங்களையும் சரி, பேச்சுலேயும் சரி கவனம், பொறுமை, நிதானம் அப்படின்றது கடைபிடிக்கிறது நல்லது. சரி, இது வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் ராசி பலன்கள் போட்டுட்டு வரோம். அதில்
இதுவரைக்கும் மற்ற யாரும் சொல்லாத வகையில் குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்கோங்க, இல்லை குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்திருக்கோங்க, யாரெல்லாம் குறிப்பிட்ட அந்த மாதத்தில் யாரெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத தேதியோட குறிப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன்.